ஏன் இந்த மாதிரி இப்போ உருவாக்கி விட்டு அழிக்கிறதே வந்து கார்பரேட்டுகள் தான். ஆகப்பெரும் கோமாளியை கொண்டு வந்து மேலே தூக்கி வச்சு மேலே தூக்கி போட்டு நாளே மிதி நச்சு வச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி விதைக்கப்பட்ட ஒரு விதை தான் இது தர்பூசணி. இப்படி வந்து இருக்கும்போது இப்போ இவன் வந்து என்ன பண்ணான்னா இவனா உருவெடுத்து வரான். வரும்போது இந்த கார்பரேட் தாய் வந்து அவனை தத்தெடுத்து பால் கொடுத்து வளர்க்கணும். தண்ணி மேய்க்கிறவனை கூட பால் கொடுத்து வளர்க்குறது தான் அந்த கார்பரேட் தாயோட சேனல்களுடைய கடமை. அதுக்காக தான் அந்த சேனல்ல இருக்கு. இது வந்து மெண்டல் நாய் இது வந்து போலீஸை குறை சொல்லுது. இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லி சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டே அப்படிங்கும்போது அப்புறம் போலீஸ் கடுப்பு வருமா இல்லையா? தன்னோட வளர்ச்சி பிடிக்கல, நான் ஒரு நடிப்பு அரக்கனா வளர்றது பிடிக்கல அப்படின்னு. யாருக்கு பிடிக்கல? யாருக்கும் பிடிக்கல. அப்போ மறந்த குடிச்சிரு, அவ்வளோதான். அதுக்கு வந்து நீ என் தொடர்ந்து பிடிக்கலன்னு தெரியுது இல்லை, அது எதுக்கு நீ சொல்கிற? இப்போ லாடம் கட்டிடுவாங்க, உள்ளே கூட்டு போய் வாயில் இதை கொடுத்து, எதை தர்பூசணியை கவ்வை கொடுத்து, இந்த காலில் ஏதாவது அடிப்பாங்க லாடம் மாதிரி. ஆமாம், கையை கட்டிடுவாங்க. கட்டிட்டு வாயில் தர்பூசணியை வச்சு கட்டிடுவாங்க. கட்டிட்டு அடிக்கிற அடியில் கத்த கூட முடியாது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மாபதி அவர்கள் இணைகிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வாட்டர் மில்லன் ஸ்டார் அப்படின்னு தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளக்கூடிய திவாகரன் கைது, இந்த அதிர்ச்சியான கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சி மீது ஒரு அதிருப்தி வச்சிருக்காரு. அராஜகமான காவல்துறையாக இந்த காவல்துறை இருக்கு அப்படின்னு வாட்டர் மில்லன் ஸ்டார் சொல்றாரு. அவன் இவெல்லா வெளியே சுத்திட்டு இருந்தான், இப்பதான் பிடிச்சிருக்காங்க. அவனு மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்காரு இந்த ஆட்சி மேல. அப்படியா? ஆமா ஆமா. அதாவது என்னன்னா, இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வெளியே விட்டு வச்சிருந்ததே இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்காங்கன்றது அதிர்ச்சி. அதுதான் அதிர்ச்சியே. இப்போ என்ன நிறைய இந்த மாதிரி இப்போ உருவாக்கி விட்டு அழிக்கிறதே வந்து கார்பரேட்டுகள் தான். ஆகப்பெரும் கோமாளியை கொண்டு வந்து மேலே தூக்கி வச்சு மேலே தூக்கி போட்டு நாளே மிதி நச்சு வச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி விதைக்கப்பட்ட ஒரு விதை தான் இது தர்பூசணி. இது வந்து இப்போ ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தது, போயிட்டு இருந்தது. அங்கே பலரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. எதனால தேடிட்டு இருந்தாங்கன்னா இவனால ஊருக்கு கெட்ட பேர் இருந்தான். மதுரைக்கு போய் இப்போ மதுரைன்ற இவங்களாம் மதுரை கிடையாது, மதுரை அவுட்டரில் எங்கேயே இருக்கு. அவுட்டரில் வந்துட்டு புறநகர் தான் மதுரை இருந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ இந்த எங்கெல்லாம் போனீங்கன்னா சவுத்துலாம் போனாங்க, இங்கேருந்து டூர் போவாங்க. சென்னை இந்த பக்கம் இருந்து போவாங்க, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் கிட்டலாம் டூர் போகிறவன் அங்கே போய் எந்த ஊரான்னு கேட்டால் மெட்ராஸ், சென்னை. ஆமாம். இவன் இருக்கிறது உத்தரமூர் தாண்டி ஏதோ சந்துக்குள்ளே இருப்பான். நான் சொல்றது சென்னைன்னு சொல்லி சென்னை பேரு, ஏன்னா அவருக்கு எத்தாரு அடையாளப்படுத்துறதுக்காக. சொன்னா புரியாது, சென்னை டக்குன்னு புரிஞ்சிடும். பூந்தமல்லின்னு சொன்னா புரியாது, சென்னைனா புரிஞ்சிடும். ஆனால் பூந்தமல்லிக்கும் சென்னைக்குமே 40 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாதாரி தான் யாரு அப்படின்னா, நாதஸ் தான் யாரு, திவாகர். தர்பூசணி திவாகர். நான் சொன்னேன்னு போட்டுறாதீங்க. ஸோ வந்து அவன் என்ன பண்ணான்னா, நல்ல பொருளை சாப்பிட்டு சில பேர் ஃபேமஸ் ஆவாங்க. இப்போ நம்ம தம்பி இர்ஃபான்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி, சுக்கா வறுவல், குஸ்கா என்னென்னமோ சாப்பிடுவான். அப்படி ஃபேமஸ் ஆனவனும் இருக்கான். கீழே கிடக்கிறத பொறுக்கி தின்னு ஃபேமஸ் ஆனவனும் இருக்கான். பழைய பாங்கோட்டை இந்த மாதிரி தூக்கி போட்ட தர்பூசணி மீதியை நக்குனவன் போனவன், இப்படி ஃபேமஸ் ஆனவன், எருமையை குளிக்க விட்டுனவன். இந்த மாதிரி கும்பல், செக்ஸ் கும்பல் தனியாக சட்டியோட தண்ணிக்குள்ளே ஏறி இறங்கி அந்த தேவனை போடுறவன், இந்த மாதிரி கோமாளிகள். இது வந்து என்னென்னா, கார்பரேட் கம்பெனிக்கு எல்லா விதம் இது நிறைய நம்ம பேசிட்டோம். கார்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த மாதிரியான ஆட்களும் தேவை. ஏன்னா எல்லா தரப்பு மக்களையும் உள்ளே கொண்டு வந்தால் தான் பிரித்து வியாபாரம் பார்க்க முடியும். ரொம்ப சில்லறைகளுக்குன்னு ஒரு குரூப், ஒரு கேட்டகரி பாடுறவன், தர்பூசணி திங்கிறவன், இந்த மாதிரி ஒரு குரூப்பை ரெடி பண்ணுறோன்னா அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு கூலி தொழிலாளிகள், இந்த மாதிரி ரொம்ப லோஃபராக இருக்கவன், கிராமத்தில் இருக்கவனெல்லாம்
அவனால் ஈர்க்கப்பட்டு அவனுக்கு என்ன பொருள் விற்க முடியுமோ 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா பொருள் 100 ரூபா பொருள் அதில் காசு பார்த்துறான். கொஞ்சம் மீடியமாக நல்ல மிடில் கிளாஸ்க்கு மேலே நல்லா வருமானம் வருது, திங்கணும்னு அலையிடுவாங்க. அவனெல்லாம் இந்த தம்பி மாதிரி வேலை வச்சு பிரியாணி சாப்பிட வச்சு அந்த குரூப்பை அதில் காசு அடிச்சிடும், ஒவ்வொரு கேட்டகரியும். அப்புறம் இந்த நடிகைகள் இருக்காருங்க, இந்த இப்போ சைடில் வந்தவ போனவ சீரியலில் அவங்களுக்கு இந்த டிக்கெட்டுகளை பூராத்தையும் வச்சு காமிச்சு அது ஒரு பக்கம் அந்த கலா ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்கள ஈர்த்து அவங்கள வச்சு விற்றுருவாங்க. மேக்கப்பு அது இது சீரம்மு இந்த மாதிரி ஐட்டங்கள் விற்கிறது. இப்படி வந்து இருக்கும்போது இப்போ இவன் வந்து என்ன பண்ணான்னா இவனாக உருவெடுத்து வரான். வரும்போது இந்த கார்ப்பரேட் தாய் வந்து அவனை தத்தெடுத்துரும், பால் கொடுத்து வளர்க்கும். புரியுதா உங்களுக்கு? பண்ணி மேய்க்கிறவனை கூட பால் கொடுத்து வளர்க்குறது தான் அந்த கார்ப்பரேட் தாயோட சேனல்களுடைய கடமை. அதுக்காக தான் அந்த சேனல்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது வளர்த்து கிளத்து கடைசியில் என்னன்னா இவனை கொண்டு வந்து எல்லாம் பண்ணா இவன் வந்து பார்த்தா தன்னை செலிபிரிட்டின்ட்டான். ஆமா அதானே செலிபிரிட்டின்ட்டான். இப்போ நீங்கள்லாம் எத்தனை பேட்டி எடுத்துருக்கீங்க, எத்தனை சேனல்ல எடுத்துருக்கீங்க, உங்களையும் எல்லாருக்கும் தெரியுது, பார்த்தாலே தெரியும். ஆனால் செலிபிரிட்டின்னு நீங்கள் போய் ஸ்டேஷனில் சொன்னால் என்ன ஆகும்? அப்படியே கொத்தா பிடிச்சி உள்ள உட்கார வச்சு அவங்க உள்ள செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆமாம், செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இவன் அது தெரியாமல் என்ன பண்ணுறான்னா செலிபிரிட்டின்னு சொல்லி ஸ்டேஷன்லேயே சவால் வரும். இன்ஸ்பெக்டருக்கே மிரட்டுறான். ஆமாம், பழனியாண்டின்றான். அந்த என்ன பழனி இன்ஸ்பெக்டர் பழனியும் எஸ்ஐ முருகனும் சேர்ந்து தான் அப்படி பண்ணுறாங்கன்றான். அப்போ இவன் வந்து ஒரு நாதாரி பையன், ரோட்டில் இருக்கிறத பொறுக்கி தின்னுட்டு பழைய தர்பூசணியை தின்னுட்ட நாய். நம்ம சொல்ல சொல்றாங்க மெண்டல் நாய். இது வந்து போலீஸை குறை சொல்லுது. இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லி சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா நீ அப்படிங்கும்போது அப்புறம் போலீஸ் கடுப்பு வருமா இல்லையா? காண்டாவணுமே. ஆமா, எதுவும் இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருந்தவன். புரியுதா உங்களுக்கு? இதே சோசியல் மீடியாவில் இல்லாத காலமா இருந்தா அப்போ உள்ள போலீஸ் 80கள் 90களில் இந்த ரோட்டில் இந்த மாதிரி கண்டதை தின்ட்டு படுத்துருக்கோன்னா போட்டு துவன்னு துவச்சிக்கூடாது. நீ படுக்காதன்னு சொன்னேன் கேட்டியான், வராத பிளாட்ஃபாரத்தில் எதுக்கடா படுத்துருக்க, பஸ் ஸ்டாண்டில் ஏன்டா படுத்துருக்கேன். இப்போ சோசியல் மீடியா இருக்கனால அதே பிளாட்ஃபாரத்துலேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் பார்க்கில் படுத்துருந்து இது செலிபிரிட்டிங் இது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்திருக்கேன். 2 கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு. ஓவராக பேசுகிறான், அவனை போய் பிடிச்சிட்டு வாங்கன்ட்டு. தன்னோட வளர்ச்சி பிடிக்கல, நான் ஒரு நடிப்பு அரக்கனா வளர்றது பிடிக்கல அப்படின்ற. யாருக்கு பிடிக்கலையா? யாருக்கும் பிடிக்கல. அப்போ மறந்த குடிச்சிரு, அவ்வளோதான். அதுக்கு வந்து நீவே என் தொடர்ந்து பிடிக்கலன்னு தெரியுது இல்லை, அது எதுக்கு நீ சொல்கிற? ஏதோ சர்வதேச சதியா இருக்கும் இவரோட வளர்ச்சி மேலே. இருக்கலாம் ஏதாவது இருக்கலாம். சர்வதேச சதின்னு இல்லை, ஆடு மாடுகளோட வைத்தறிச்சலாக இருக்கு. போடுற மீதியும் இந்த நாய் தின்றது. அப்புறம் நம்மளை போன்ற இந்த மாதிரிலாம் ஆட்கள் வளர்ச்சி அடைஞ்சான்னா பழைய தர்பூசணி தின்னுட்டு போடுறது தின்னுட்டு மாடுகளுக்கு தான் போகும். அப்போ இவனை மாதிரி ஆள் வந்து அதையும் தின்னுட்டான்னு வைங்க, அப்போ கால்நடைகளுக்கும் அது ஆபத்து இல்லை. இன்னும் கழனி தண்ணி தான் குடிக்கல. இல்லை, கழனி தண்ணி குடிப்பானே, இதை சாப்பிட்டு தான் குடிப்பான். எதை? அந்த தர்பூசணியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குடிப்பான். அதில் அந்த மாமா டிவி ஒன்று இருக்குது, அதில் வந்து இவனை கொண்டு போய் செலிபிரிட்டியாக கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்படின்னப்போ உச்சாணி கும்புக்கு போயிட்டான். ட்ரம்ப்புக்கு அடுத்து வந்தான்ற மாதிரி போயிட்டான். இப்போ லாடம் கட்டிடுவாங்க, உள்ளே கூப்பிட்டு போய் வாயில் இதை கொடுத்து, எதை தர்பூசணியை கவ்வை கொடுத்து இந்த காலில் ஏதாவது அடிப்பாங்களா லாடம் மாதிரி? ஆமாம், கையை கட்டிடுவாங்க. கட்டிட்டு வாயில் தர்பூசணியை வச்சு கட்டிடுவாங்க. கட்டிட்டு அடிக்கிற அடியில் கத்தக்கூட முடியாது. ஏன்னா சாதாரண இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எதையாவது துணியை வச்சு திணிப்பாங்க போலீஸில், கத்தக்கூடாதுன்னு. இப்போ இவனே ஒரு இதாக இல்லை, துணியை வச்சு கட்டினா வந்து இதாயிரும், பிரச்சனை ஆயிரும்னு தர்பூசணி பழத்தையே வச்சு ஒட்டி விட்டுருவாங்க பின்னாடி. அவர் தான் கேட்டார் கொடுத்தோன்றாங்க. வீடியோ எடுத்தாலும் அது ரீல்ஸ்க்கு அவர் தான் பண்ண சொன்னார்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி செம துவைச்சிடுவாங்க. துவைச்சி ஒரு இப்போ எப்படியும் பெயில் கொடுக்க மாட்டாங்க. இப்போ விசாரணைக்கு வேற கூப்பிட்டு போகிற வரவெல்லாம் மிதிப்பான் ஸ்டேஷனில். சிறைக்கு போயிட்டு வந்த சிங்கம்னு கூட சொல்லுவாங்க. சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதாவது சிங்கம் வந்து சிறைக்கு போயிட்டு வந்தாலும் அது என்னத்தை திங்கும்? அந்த பழைய தர்பூசணியை தான் திங்க போகுது. ஸோ அதனால் அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வீட்டில் போச்சு, கொண்டு போய் வச்சு துவைச்சி தொங்க விட்டு காய போட்டு 10 கேஸை போட்டு விட்றாங்க. 4 இடத்துல அலைய விட்டாங்க. அதுக்கப்புறம் இனி இப்போ சமூக வலைத்தளங்கள் யூடியூப் மாதிரியான
ஊடகத்தலங்கள்ல பேசுவதற்கு பகிர்வதற்கு ஆரோக்கியமான விஷயம் நிறைய இருக்கு சார். பல விஷயங்கள் நம்ம பகிரலாம், பார்ப்பதற்கு அதற்கான ஆட்களும் இருக்காங்க. அது உலகத்தை பத்தின ஒரு புரிதல் இருக்கணும், தேர்வு செய்யணும். ஆனா இப்படிப்பட்ட ஆட்களுக்கு பின்னாடியும் ஒரு ஆட்கள் கூடுவதற்கு என்ன சார் காரணம்? உலகத்துல எல்லா தரப்பு ஆள் தானே இருக்காங்க, எல்லா தரப்பு மக்கள் தான் இருக்காங்க. இல்ல ஏதோ ஒண்ணுல தான் இன்றைக்கு புதிதாக ஒன்றை தெரிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம் ஒரு மனத்து இது புதிதா ஒரு விஷயத்தை தர்பூசணி தின்றதுல புதிச்சு அதை வித்தியாசமா திங்கிறான்ல அவன். அந்த சூர்யா சாப்பிட்ட மாதிரியே சாப்பிட்டு அந்த விரலை காட்டுற போது அப்போ அது பலரை ஈர்க்குது. அது ஈர்க்குது மீன்ஸ் என்னன்னா செருப்பையும் விளக்கமாத்தையும் எடுத்து அடிக்கணும் போல. ஆனால் கிட்ட வர முடியாது. பார்த்தேன்னா அதாவது சில பேர்லாம் என்னென்னா பார்ப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க சீன். அந்த மாதிரி பார்க்குறவனும் இருப்பான். சரி, புரியுதா? இப்போ ஆபாச படங்கள் பார்க்குறவங்க இருப்பாங்க, ஆபாச படங்களை விரும்பி பார்க்குறவங்க இருப்பாங்க. அப்புறம் உங்களை மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கிறக்காக பார்த்துட்டு இவ்வளோ அசிங்கமாவா நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறதோட நோக்கம் மாறும். சம்பவம் ஒன்று தான், உங்கள் கேமராமேன் உத்து பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது நீங்கள் என்ன நோக்கத்துக்கு பார்க்குறீங்கன்னு. அந்த மாதிரி தர்பூசணி ஸ்டாரை விரும்பி பார்க்குறவங்களோட வெறுத்து பார்க்குறவங்கள தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இப்படிலாம் பண்ணுறானா அப்படின்னு பார்த்துட்டு நகர்த்திடுவாங்க, அது ஒரு வியூஸ் போயிடும். இப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு இது ஒரு மனநோயின்னு பார்க்கலாமா சார்? ரெண்டு தரப்பும் மனநோய் தான். இவரும் மனநோயாளின்னு, அது பார்க்குறவங்க ஒரு மனநோயாளின்னு புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா மனநோய் வியாபாரியை பார்க்கக்கூடிய டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட் தானே பார்க்க முடியும், ஜைனகாலஜிஸ்ட் பார்க்க முடியாது இல்லை. புரியுதா? மனநோயாளி வரான், இந்த பிரசவ டாக்டரை பாருங்கன்னு பார்க்க முடியும். வெயிட் பண்ணுப்பா, சைக்கியாட்ரிஸ்ட்டை வர சொல்கிறோம், பையன் ஒரு மாதிரி நாய் கடிச்ச மாதிரி இருக்கான், சைக்கியாட்ரிஸ்ட்டை வர சொல்கிறோன்னு. அப்போ ரெண்டுக்கும் கரெக்டாக இருக்கும். மனநோய் பாதித்தவர்கள் மனநோயாளிகள். மாசமாக இருக்க பண்ண போய் மனநோய் டாக்டரை பார்க்க வைக்க முடியுமா? அந்த மாதிரி தான். அது மாதிரி இப்போ மனநோயாளி அப்படிங்கும்போது அது எல்லாம் சரியாக இல்லைன்னா இப்போ காவல்துறை ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணும். அவருக்கும் ஃபேமிலி, நட்பு வட்டம், எல்லாத்துக்கும் இருக்கும். ஒருத்தன் எப்படி ஒரு குடும்பத்தில் தான் பிறக்க முடியும். சில பேர்லாம் சொல்லுவாங்க குடும்ப பெண், எல்லா பெண்ணும் குடும்ப பெண் தான், எல்லா ஆணும் குடும்ப ஆண். எவனும் காட்டுக்குள்ளேருந்து குதிச்சு இது குடும்பத்துலேருந்து வருது, இது கோட்டாங் குடும்பத்துலேருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. அது இப்படி நீங்கள் சொல்ல தெரியாமல் சொல்கிறாங்க, இது குடும்ப பெண்ணு, இது இந்த மாதிரியான பெண்ணு அப்படின்லாம் பிரித்து பேசுகிறது தான். இது குடும்ப ஆண் அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே குடும்பத்துலேருந்து தான் வரும். தாய் தந்தைக்கு பிறந்து ஒரு குழந்தை, அதுக்கு ஒரு பெரியம்மா சித்தப்பன்னா அது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துலேருந்து தான் அது வரும். ஆனால் இவனும் ஒரு குடும்பத்திலேருந்து தான் வரும், வந்தாகணும், வேறு வழி இல்லை. நிறைவான கேள்வி சார். இந்த திவாகரன் மாதிரியான ஆட்களுக்கு பின்னாடி வேறு யாராவது நபர்கள் இருப்பாங்களா சார்? நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். பொதுவாக இவங்களை இயக்குறதுக்கு, இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு ஆட்கள் யாராவது இருப்பாங்களா? அப்படி விளம்பர நோக்கம் ஏதாவது இருக்கு? அப்படி கிடையாது. அவர்கள் தாய் தந்தையர் பிரசவிச்சு இந்த குழந்தையை பற்றி விட்டுறாங்க, அது ஏதோ சித்த பிரமையில மாறி அது அதுவாக வர்றது தவிர பின்னணி யாரும் கிடையாது. அதுவாக உருவாகி வர்றது தான். இதெல்லாம் சுயம்பு மாதிரி இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், வித்தியாசமாக நம்ம ஏதாவது பண்ணணும்ன்றக்கா பண்ணுறாங்க. அதன் மூலமா அவருக்கு என்ன லாபம், அவருக்கு என்ன சுய இன்பம் கிடைக்கும்? அவர் தான் பெரிய ஆளாயிட்டு 4 பேருக்கு தெரியுது இல்லை, அது ஒன்று தான். சாப்பாட்டுக்கு வழி இல்லைல்ல சார்? அதான் அதை வச்சு தானே வருமானம் வருது இல்லை. இப்போ அவன் 150 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தான் ஃபிசியோதெரபிஸ்டா. இப்போ கடைசியில் ஃபெமிலியர் ஆகிட்டான்ல, அவனே ஒரு போர்டை வச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கான். கையால் இதை பிரச்சனை ஃபிசியோதெரபி பண்ணணும் அப்படின்னா பண்ணுவான். அதன் மூலமாக வருமானம் வருது. வீடு கட்டிட்டான். அந்த பிக் பாஸில் போனோடனே ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்தாங்க. அதை வச்சு அந்த வீடு இடம் இருந்ததை வச்சு வீடு கட்டி செட்டில் ஆகிட்டான். அவ்வளோதான். இவன் சாதாரண தர்பூசணி தின்ன இவ்வளோ தூரம் ஆகிட்டான் பாருங்க. தர்பூசணி விற்கிறவன், காலங்காலமாக விற்கிறவன் கூட 10 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாது. 20 லட்சம் 30 லட்சம் சம்பாதிச்சிட்டான்ல தர்பூசணி வச்சு. சம்பாதிச்சிட்டான். யூடியூப் 3000 5000 கொடுன்றான். ஆமாம், வருமானம் வருது. நம்மளே அழைப்பு தனிப்பட்ட முறையில் நான் அழைக்கும் போது கூட அவர் குறைஞ்சது ஒரு 10,000 கொடுன்னு கேட்குறாரு. குறைஞ்சது கேட்குறாரு 10,000. நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? நான் தர வேண்டாம். ஏன்? நான் என்ன சார், என்ன பண்ணுறது, என்ன கண்டென்ட்? 10,000 இதை 10,000 ரூபா கொடுத்து எடுக்க வேண்டியதானே. இல்லைன்னா தர்பூசணி வாங்கி தரேன் சொல்லு, 1 வருஷத்துக்கு வாங்கி தரேன் ஃப்ரீயாக. உங்கள் தர்பூசணி ஸ்பான்சர் நாங்கள் தான், கிங் டிவி அப்படின்னீங்கன்னா கூட வருவான். ஆனால் வரணும்ல, ட்ரெயின் சார்ஜ் இருக்குது, இது இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். கண்டதெல்லாம் போய் திங்கணும். கண்ட நேரத்தில் நீங்கள் ரீடேக்குன்னு தர்பூசணி படமாக அடித்து ஏற்றுவீங்க. உடம்பு சரியில்லாமல் போய் சேர்த்துக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? 10,000 கூட கொடுக்கலன்னா நீங்கள் இருக்கீங்கல்ல, அதை விட பயங்கரமாக இருக்கீங்க.
இது ஒரு வருஷத்துக்கா? ஒரு வருஷம் முன்னாடி கூப்பிட்டு 10,000 கேட்டாங்க. 10,000 ரூபா எத்தனை நாளைக்கு? நாங்களே முடியாதுன்னுட்டோம். அதுக்கப்புறம் அவரே திருப்பி லைன்ல வந்து ஒரு 8 ரூபானா ஃபைனல் பண்ணிக்கலாம்னாரு. அதுவும் அப்புறம் முடியாது சார் அப்படின்ட்டோம். அதுக்கப்புறம் 4 ரூபா ஓகேவான்னு கேட்டார் ஃபைனலா. அதுவும் இல்லை, வாய்ப்பு இல்லை. 4 அது நீங்கள் ரொம்ப வேணுன்னே பண்ணிடுவீங்க. இப்போ 4 ரூபாய் கூட ஒர்த்து கிடையாது. இன்னைக்கு பாருங்க, போலீஸில் பெட்ரோல் போட்டு வண்டி போட்டு மதுரையில் போய் தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், அதுக்கே 10,000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கலாம். 4 ரூபா எடுத்து வச்சுருந்தே ஒரு அசட்டாக இருக்கும். பிற்காலத்தில் ரொம்ப உதவியாக இருந்திருக்கும். நன்றி சார். நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.